வணக்கம். சரணம் சரணம் குருபாபா. கடைசி சரணம் குருபாபா. சென்னையில் தீராத பேய் தொல்லை. ஆசிரமம் 1993 ஆண்டு குருபாபா தொடங்கிய போது டிரைவராக இருந்த மதுவின் மூலம் சென்னையில் வியாபாரம் முற்றிலும் சீரழிந்து தீராத கடன் சுமையில் தவித்து கொண்டிருந்த ஒரு மலையாளியை காப்பாற்றுவதற்காக குருபாபா சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவருக்கு இருந்த கண்கவர் 3 மாடி பங்களாவை விற்றால் எல்லா கடன்களையும் அடைத்து மீதமுள்ள பணத்தில் புதிய தொழிலை தொடங்க முடியும். ஜோதிடர்கள் கூறியபடி 2 ஆண்டுகள் தொடர்ந்து மாதந்தோறும் திருப்பதிக்கும் குருவாயூருக்கும் சென்று வழிபாடு நடத்தியும் தரிசனமும் செய்தார். இருந்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. அப்போது குருபாபா 2000 பேருக்கு அன்னதானத்துடன் ஒரு சிறப்பு யாகத்தை நடத்தினார். அதற்கு பிறகு உடனே வீடு விற்கப்பட்டு கடன் அனைத்தும் அடைக்கப்பட்டன. மேலும் புதிய தொழிலையும் தொடங்க முடிந்தது. யாகம் முடிந்து குருபாபா திரும்பிச் செல்ல முயன்றபோது நாங்கள் அவரை தடுத்து சென்னையிலும் ஒரு சந்நிதி இருக்க வேண்டும் என்று வேண்டினோம். அதற்கு குருபாபா, தீராத பேய் தொல்லையால் பூட்டி கிடக்கும் ஒரு வீடு இருந்தால் அதுவே போதும் என்றார். பெரம்பூரில் பிரதான சாலையில் அமைந்திருந்த ஒரு அழகிய 3 மாடி கட்டிடம் இருந்தது. அது ஒரு தொழிலதிபரும் திமுக தலைவருமான ஒருவருக்கு சொந்தமானது. பேய் தொல்லைக்காக பல பரிகாரங்கள் செய்தும் பலன் அளிக்காததால் அந்த வீடு 25 ஆண்டுகளாக பூட்டியே கிடந்தது. ஒவ்வொரு தளத்திலும் 2 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த கட்டிடத்தின் கட்டி முடிந்தபோது 6 குடும்பங்கள் 3 ஆண்டுகள் வாடகைக்கு வசித்திருந்தன. பின்னர் பேய் தொல்லை காரணமாக அனைவரும் வெளியேறினர். அந்த கட்டிடத்தை சுற்றியிருந்த வீடுகளின் ஜன்னல்கள் கூட 25 ஆண்டுகளாக இந்த பக்கமாக திறக்கப்படவில்லை. இரவு நேரங்களில் சிரிப்பு, அலறல் போன்ற சத்தங்கள் கேட்கும் என்னும், பௌர்ணமி இரவுகளில் சிலம்பொலி மற்றும் வளையல் சத்தம் கேட்கும் என்றும் மக்கள் கூறினர். இந்த பேய் பயம் காரணமாக மிக குறைந்த விலைக்கு கூட அந்த வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை. தமிழக அமைச்சர்கள் பல முயற்சிகள் செய்தும் கேரளத்தைச் சேர்ந்த பிரபல தந்திரி நம்பூதிரிப்பாடு பரிகாரம் செய்தும் அந்த தொல்லை நீங்கவில்லை. பரிகார சடங்கு பாதியிலேயே அச்சத்தால் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. பௌர்ணமி இரவு 9 மணிக்கு வெள்ளை எள், நெய் மற்றும் தேவையான பொருட்களுடன் குருபாபாவை அந்த வீட்டிற்குள் நான் அழைத்து சென்றேன். மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு நான் மீண்டும் சென்று அவரை அந்த பங்களாவிலிருந்து என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். எல்லாம் நன்றாக முடிந்தது. பௌர்ணமி விரதத்தை முடித்தபின் வழக்கம் போல் எலுமிச்சை நீர் அருந்தாமல் 1½ கிலோ பச்சை பப்படமும் 1½ கிலோ மிளகாயும் காரமாக பச்சை மிளகாயும் சாப்பிட்டார். சாதாரணமாக சிறிதளவு காரத்தை கூட தாங்க முடியாத குருபாபா அன்று மலர் இதழ்களை மெல்வது போல் அந்த அளவு காரமான பச்சை மிளகாயை சாப்பிட்டது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதை முடிந்த உடனேயே அவருடைய முகத்தில் தோன்றியிருந்த பைசாச்சிக தோற்றம் மறைந்தது. அந்த பேய் தொல்லை நீங்கியதற்கு பிறகு அந்த கட்டிடத்தை 6 மாதங்கள் சந்நிதியாக இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. சுவாமி குருபாபாவால் முடியாத எந்த ஒரு விஷயமும் இல்லை. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். சென்னை பக்தர்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி நன்றாக தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். சுவாமியோட சக்தி, சாமியால் முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் நம்ம குருபாபா. நன்றி.